பாண்டியர்களுக்கும் பல்லவர்களுக்கும் இடையே நடைபெற்றது ஒரு பெரும் போர். ஆனால் வெற்றி பெற்றதோ சோழர்கள். என்ன ஆச்சரியமா இருக்குதா? வரலாற்றின் திருப்புமுனையாக அமைந்த போர்தான் திருப்புரம்பியம் போர். பாண்டிய மன்னன் 2ஆம் வரகுணவர்மனுக்கும் பல்லவ மன்னன் அபராஜிதவர்மனுக்கும் இடையே கிபி 879 ஆண்டில் கும்பகோணத்துக்கு அருகே உள்ள திருப்புரம்பியம் என்ற ஊரில் போர் நடந்தது. பல்லவருக்கு ஆதரவாக ஆதித்ய சோழனும் கங்க மன்னன் 1ஆம் பிரிதிவிபதியும் போரிட்டாங்க. மிக பெரும் படையுடன் போரிட்ட பாண்டியனால் அபராஜிதனுக்கு முதலில் சிறிது சரிவு ஏற்பட்டது. ஆனால் கங்க மன்னன் பிரிதிவிபதி அபார போர்த்திறமையினால் பாண்டிய படைகள் விரட்டியடிக்கப்பட்டன. மற்றொரு பக்கம் ஆதித்ய சோழனும் சேர்ந்து கொள்ள பாண்டியன் படை தோற்று ஓடியது. ஆனால் போரில் கங்க மன்னன் இறந்து போனான். திருப்புரம்பியத்தில் அவனுக்கு ஒரு பள்ளிப்படை கோயில் எழுப்பப்பட்டது. திருப்புரம்பியம் போர் பாண்டிய பேரரசின் அழிவுக்கு காரணமாகியது. மற்றொரு பக்கம் பல்லவன் வெற்றி பெற்றாலும் தொடர்ந்து நடைபெற்ற போர்களினால் தளர்ந்து போனார்கள். பின்பு சோழர்கள் தன்னுடைய இழந்த நாட்டை திரும்ப பெற்றனர். சோழ பேரரசுக்கு அடித்தளம் அமைக்கப்பட்டது.